உணவுப் பொருள் டெலிவரி செய்யும் ஊழியர்களுக்கு ஏசி ஓய்வறை சென்னை மாநகராட்சி சார்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நாகரிகமான உலகில் பார்த்தோம்னா ஸ்மார்ட் போன் வருகைக்கு பிறகாக அனைத்து விஷயங்களுமே ரொம்பவே எளிமையாக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக பார்த்தோம்னா நமக்கு பிடித்தமான உணவுகளாகட்டும், நமக்கு பிடித்த பொருட்களாகட்டும் எல்லாமே நம்ம இணையத்தில் ஆர்டர் செஞ்சு வீட்டுக்கே நேரடியாக டோர் டெலிவரியில் நம்மளால் பெற முடியுது. அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜினால் நம்ம ரொம்பவே எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு பின்னாடி, அதாவது டெலிவரி செய்யக்கூடிய ஊழியர்கள் படக்கூடிய கஷ்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். குறிப்பாக வறுமை, வேலை வாய்ப்பின்மை போன்ற காரணங்களால் ஏராளமான இளைஞர்கள் இந்த டெலிவரி தொழிலை நம்பி, பிழைப்புக்காக இந்த தொழிலை நம்பி இறங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பெருநகரங்களில் இந்த டெலிவரி பணியில் ஈடுபடக்கூடிய ஊழியர்களுடைய எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. குறிப்பாக 100 பேர் டெலிவரி செய்கிறாங்க அப்படின்னா அதில் 10 பேர் பெண்களாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பகல் இரவு என 24 மணி நேரமும் அவங்க பணியாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெயில் மழை என எல்லா இடர்பாடுகளையும் பொருட்படுத்தாது அவர்கள் நமக்காக பணிபுரிகிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்காகத்தான் சென்னை மாநகராட்சியின் சார்பில் ஒரு முன்னெடுப்பு என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள், இணைய தொழிலாளர் கூடம். அதாவது வேலை பார்க்கக்கூடிய நமக்காக அந்த டெலிவரி செய்யக்கூடிய ஊழியர்கள் ஓய்வெடுப்பதற்காக ஒரு கூடம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இருக்க இடம்ன்றது அண்ணாநகர். அண்ணாநகர் பகுதியில் அண்ணாநகர் ரவுண்டானாவுக்கு மிக அருகாமையில் இத்தகைய முன்னெடுப்பு முதலாக சென்னை மாநகராட்சியின் சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. 600 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸு, ஒரு 20லேருந்து 25 தொழிலாளர்கள் ஓய்வெடுப்பதற்கான வசதியான இடமாக இது இருப்பதாக பார்க்கப்படுகிறது. என்னென்ன வசதி இருக்குது வாங்க போய் பார்க்கலாம். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் பரபரப்பான அண்ணாநகர் சாலையில் ஒரு ஓரமாக அமைக்கப்பட்டிருக்குது. இந்த கூடம் முழுவதும் குளிரூட்டப்பட்டிருக்குது. எல்இடி லைட்ஸு நல்ல பிரைட்டாக போட்டிருக்கிறாங்க. எல்லா விதமான வசதிகளும் இங்கே அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு வெயிலில் பகலில் கடுமையான வெப்பத்துக்கு மத்தியில் டெலிவரி செய்யக்கூடிய ஊழியர்கள் ஓய்வெடுப்பதற்கு வசதியாக ஏசி வசதி என்பது இங்கே அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது. நல்ல குளிரூட்டம் என்பது தற்போது இந்த இடத்துல இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் கடுமையான ஒரு சூழலில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் ஓய்வெடுக்க வருகை தரும்போது அவங்களுக்கு குடிநீர் வசதி இங்கே செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக குடிநீரை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் பொருத்தப்பட்டு குடிநீர் என்பது வழங்கப்படுறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. குடிநீரின் தரம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விசாலமாக ஓய்வெடுப்பதற்கு இங்கே இருக்கைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்குது. ஒரு 25 பேர் வரைக்கும் உட்காரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 பேர் கம்ஃபர்ட்டாக உட்காரலாம், அந்த மாதிரியான ஒரு சூழல் என்பது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இணையம் மூலியமாக டெலிவரி செய்யக்கூடிய ஊழியர்களை பொறுத்த மட்டில் ஜிபிஎஸ் பெரும்பான்மையாக பயன்படுத்துவாங்க அந்த இடத்த லொக்கேட் பண்ணுறதுக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களோட சார்ஜிங், மொபைல் சார்ஜிங் சீக்கிரமாக ட்ரை ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அவங்க ஈஸியாக சார்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே சார்ஜிங் போர்ட்டும் வச்சுருக்கிறாங்க. எங்கள் இருக்கைகள் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலுமே 2 போர்ட் அடிப்படையில் இந்த போர்ட்டிங் வச்சுருக்கிறதையும் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. அதே போல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு 100 பேர் டெலிவரி வேலையில் ஈடுபடுறாங்கன்னா அதில் ஒரு 10 பேர் வரைக்கும் பெண்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனால தான் அவங்களுக்கு கழிப்பறை வசதி இங்கே செய்யப்பட்டிருக்குது. இயற்கை உபாதைகளை போக்குவது ஒரு மிகப்பெரிய சவாலான பணி. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆண்கள் பெண்கள் இருவருமே பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு கழிப்பறை வசதி, வெஸ்டர்ன் டாய்லெட் க்ளோசட்டோட இங்கே அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஏராளமான வசதி, அதாவது ஒரு உணவு அருந்துவதற்காகட்டும், அல்லது ஓய்வெடுப்பதற்காகட்டும், அல்லது ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காகட்டும், ஏதோ ஒரு சூழலில் அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக காலை முதலே இங்கே திறந்ததுக்கப்புறம் ஏராளமானவர் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸ்விக்கி ஓட்டுநர்கள், ஊழியர்கள் இங்கே வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதேபோல் ஏராளமான வசதிகள் இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அண்ணாநகர் ரவுண்டானா, கேகே நகர்னு 2 இடத்துல இந்த திட்டத்தை சென்னை பெருநகர மாநகராட்சி தொடங்கி இருக்கிறாங்க.
வரும் நாட்களில் மாநகருடைய மற்ற பிரதான சாலையிலையும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தக்கூடிய வகையில் பல்வேறு பகுதிகளிலையும் இந்த ஓய்வறைகளை அமைப்பதற்கும் சென்னை மாநகராட்சி திட்டமிட்டிருக்குது. இன்னைக்கு முதல் நாள் ஏராளமானோர் வந்து ஓய்வெடுப்பதற்காக டெலிவரி ஊழியர்கள் வருகை தந்ததையும் நம்மால் இங்கே பார்க்க முடியுது. அனைவருமே வரவேற்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டம் மேலும் முழுமை பெற வேண்டும் என்றால் குறிப்பாக மெயின்டெனன்ஸை ப்ராப்பராக செய்யணும். சென்னை மாநகராட்சி அதற்கான முன்னெடுப்பை எடுக்கணும் அப்படின்றதும் இங்கே இருக்கக்கூடிய டெலிவரி ஊழியர்கள் கருத்துக்களை பதிவு செஞ்சுருந்தாங்க. டெலிவரி ஊழியர்கள் தவிர வேறு யாரேனும் உள்ளே வராத வகையில் ஒரு காவலாளியை அமைத்து முறையாக கண்காணிக்க வேண்டும் என்பதும் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் இந்த இடத்தை பயன்படுத்தாத வகையில் ஒரு முழுமையாக ஒரு காவலாளியை நியமித்து அதற்கான கண்காணிப்பையும் தீவிரப்படுத்த வேண்டும். முடிந்தால் ஒரு சிசிடிவி கேமராக்களையும் பொருத்த வேண்டும் என்பது இங்கே வருகை தந்த டெலிவரி ஊழியர்களுடைய கருத்தாக இருக்கிறது. மொத்தமாக சென்னை மாநகராட்சியுடைய இத்திட்டம் என்பது டெலிவரி ஊழியர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றிருக்குது. சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெருநகரங்களிலும் இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.